இந்த ராஜ உறுப்பு கெட்டுச்சுன்னா எல்லா நோயும் வரும். லிவர் ஃபால்ட்டானா பவர் போயிடும். ஏன் இந்த உடற்கூறு வந்து இந்த மாதிரி பாதிக்கப்படுது அப்படின்னா, இந்த உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா எந்த மருந்துமே பயனளிக்காது. ஆனால் உங்களுடைய எண்ணம் எவ்வளியோ, எண்ணம் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு உள்ள அமிலங்கள் சுரந்து அதற்கான பணிகளை செய்யும். இரத்த ஓட்ட மாறுபாடு வந்துட்டாலே மொத்த ஓட்டமும் மாறுபடும். இந்த மருந்து நம்ம வந்து ஆண்மை மருந்து நம்ம தரோம் இல்லையா, இதில் வந்து முக்கியமான ஒரு மருந்து இருக்கு. அந்த மாதிரி பத்தியம் இருந்தால் அது நடக்கும். பத்தியம் இல்லைன்னா அதுக்கு வேலை செய்யாது. சித்த மருந்து வேலை செய்யாது. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய சித்த வைத்தியர் சித்த ஜோதிடர் ராஜசூரியன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள், குறிப்பாக திருமணமான தம்பதிகள் எதிர்கொள்ளும் தாம்பத்திய குறைபாடு, ஆண்மை குறைபாடு குறித்தெல்லாம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்றைய இளைஞர்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ளான்னு உங்களுக்கு தெரியும். குறிப்பாக வந்து ஆண்மை குறைபாடு இன்றைக்கு அதிகரித்து விட்டது. குழந்தையின்மை பிரச்சனையும் அதிகரித்து விட்டது. குழந்தைக்காக மருத்துவமனையை தேடி செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சார்? முதற்கண் ஜெம் டிவி நேயர்களுக்கு உங்கள் ராஜசூரியன் அன்பு வணக்கம். அதாவது நீங்கள் கேட்டது கரெக்டு தான். ஏன் எல்லாருமே இந்த ஆண்மை குறைபாடுன்னே சொல்கிறீங்க? அப்போ பெண்மை குறைபாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஏன் அவங்கள விட்டுறீங்க? அதனால் பெண்மை குறைபாடும் இருக்குது. ஆண்மை குறைபாடு இருக்குது, பெண்மை குறைபாடு இருக்குது. ஏன்னா பெண்மை குறைபாட்டாலும் குழந்தை இல்லாமல் போயிடுது, ஆண்மை குறைபாட்டாலும் குழந்தை இல்லாமல் போயிடுது. அப்போ ஆண்மை குறைபாடும் பெண்மை குறைபாடும் இணைந்தது தான் இந்த குழந்தை இல்லா பிரச்சனை நாட்டில் வந்து மேலோங்கி இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இது நியாயம் தானே சொல்கிறது? அப்போ இந்த ஆண்மை குறைபாடு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இன்றைய மன ஓட்டு, அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சித்தர் வாக்கு. அப்போ ஒரு சித்த வைத்தியராக நான் என்ன பேசுகிறேன்னா, ஒரு மனிதனுடைய இன்றைய கால இளைஞருடைய மனநிலை ஓட்டம் தெளிவாக இல்லை. இன்றைய கால இளைஞர்களுக்கு நிறைய ப்ரெஷரோடு வாழ்கிறாங்க. மன உளைச்சல் மிக அதிகமாக இருக்குது. அது எதுக்காக கோவப்படுறான் என்னன்றே அவனுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட தன்மைக்கு அவனுடைய உணவும் இன்றைய மேலை நாட்டு கலாச்சாரமும் அப்படி அவனை மாற்றி விட்டது. வாழ்க்கை நடைமுறையும். ஆமாம், அதான் அந்த வாழ்க்கையினுடைய நடைமுறை சாத்தியங்கள் அவனை அப்படி மாற்றிருச்சு. ஏன்னா இன்றைக்கு இரவில் கண் விழிக்கக்கூடாதுன்னு ஒரு காலகட்டங்களில் எல்லாம் வீட்டில் சுற்றிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு தொழிலே கண் விழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பாருங்கள், இப்போ இந்த ஐடி பர்சன்லாம் நைட்டில் தூக்கம் முடிச்சு எல்லாம் செயல்பட வேண்டியிருக்கு. அப்போ கல்லீரலுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. ராஜ உறுப்பு உடம்புல கல்லீரல்னு ஒரு உறுப்பு இருக்குது இல்லையா, அதுதான் ராஜ உறுப்பில் முதன்மையான உறுப்பு. அப்போ அந்த கல்லீரலுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. அப்போ இந்த கல்லீரலுடைய தன்மை 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் கால நேரம் இருக்குது. அப்போ கல்லீரலுடைய நேரம் அப்படிங்கிறது வந்து 1 மணிலேருந்து 3 மணி வரை கண்டிப்பாக ஆண் பெண் இருவருமே அந்த 1 to 3 தூங்கி ஆகணும். தூக்கம் வரலைன்னா கூட கண்ணை மூடிட்டு படுத்தணும். இந்த ராஜ உறுப்பு கெட்டுச்சுன்னா எல்லா நோயும் வரும். லிவர் ஃபால்ட்டானா பவர் போயிடும். ஆக நம்முடைய பவர் என்பது எங்கேருந்து இயங்குதுன்னா லிவர்ல இருந்து இருக்கு. அப்போ இந்த லிவர் அப்படிங்கிற கல்லீரல் சிறப்பாக இயங்கணும். அப்போ சிறப்பாக இயங்கினா ஓதிய நேரம் ஒதுக்கி அந்த நேரத்தில் நாம் ஓய்வு கொடுக்கணும். அதுக்கு இப்போ இரவு பணிக்கு போகக்கூடியவர்கள் எப்படி அந்த 1 to 3 தூங்க முடியும்? அந்த நேரத்தை பகல தூங்குனா சரியாயிடுமா? அதுதான் சொல்கிறேன். அப்போ என்ன செய்யணும்னா, அதுக்கு தான் விஷயத்துக்கு வரேன். இப்போ நம்ம சொல்லக்கூடிய விடயம் வந்து அவங்களுக்கு ஏற்புடையதாகவும் சரியானதாகவும் இருக்கும். அதுக்கு தான் நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அப்படி இரவு வேலை பார்த்து தான் அவனுங்கிறவங்க லகுவான உணவு ஆகாரங்களை எடுத்துக்கணும். கடினமான இந்த புரோட்டா, இந்த மாதிரி பிரியாணி, இந்த மாதிரி விஷயங்களை இரவில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பெரும்பாலும் மனிதர்கள் எல்லாருமே இந்த 6 மணிக்கு மேலே உணவு எடுத்துக்கிறதே வந்து ஆரோக்கியமற்றதுங்கிறது நம்ம சித்தா வைத்தியம் சொல்லுது. இதில் இந்த மாதிரி கண் விழிக்கிறவங்க இரவு உணவு அதிகமாக எடுக்காமல் திரவ உணவு நிறையா எடுத்துக்கணும். திரவ உணவுகளை நிறையா எடுத்துக்கிட்டால் ஓரளவுக்கு அந்த நம்முடைய அந்த லிவர் பாயிண்ட் வந்து ஓரளவுக்கு வேலைப்பளு இல்லாமல் ஓரளவுக்கு பாதிப்படையாமல் இருக்கும். 1. 2வது, எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி அதுதான் எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. அதாவது ஸ்னேக்னா பாம்பு. அப்போ ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லும் போது தான் ஸ்னேக் ஞாபகம் வச்சுக்கணும்.
இந்த ஸ்நாக்ஸ் தான் உங்கள் வாழ்க்கையினுடைய ஆரோக்கியத்தை கொத்துகின்ற பாம்பு என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்நாக்ஸை வந்து மேக்சிமம் தவிர்ப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை அவங்க தான் உருவாக்கணும். மூணாவது ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் இந்த உடற்கூறு வந்து இந்த மாதிரி பாதிக்கப்படுது அப்படின்னா, இந்த உணவு பூராமே பார்த்தா கலப்பட உணவுகளாக ஆயிடுச்சு எல்லாமே. உணவு ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க சொன்னீங்க இரவுல 1 to 3 தூங்கணும்னு சொன்னீங்க. அந்த இரவு நேரம் தூங்க முடியாதவர்கள் பகலில் தூங்கினால் அது சரியாயிடுமா? வாய்ப்பில்லை. பகலில் தூங்கக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய விதிமுறை. நம்முடைய மருத்துவ விதிமுறையின்படி பகல் நேரத்தில் உறங்கக்கூடாது. பகல் பொழுதுல தூங்கக்கூடாது. பகலில் தூங்குவது நல்லதில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய அமிலங்கள் அமிலத்தன்மையை மீண்டும் அதிகமாக உடம்பு சுரக்கும். அது காலையில் அதிக நேரம் நீங்கள் தூங்கினாலே பித்தம் அதிகமாகிடும். காலையில் ஓடுறது பித்த நாடி. அப்போ அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, காலையில் துயிலெழு, சீக்கிரமாக வைகரை துயிலெழு அப்படின்னா. வைகரை என்ன, சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்துரு. ஏன் அப்படின்னா பித்தம் அதிகரிக்கும். அப்போ சூரிய உதயத்துக்கு முன்னாத நீங்கள் எந்திரிச்சிட்டு அதே மாதிரி பகலில் நீங்கள் தூங்குவது ஆரோக்கியமற்றதான். வேற வழி இல்லை. இரவு தூக்கம் முடிக்கிறவன் பகலில் தூங்கிக்கிறது பாதி நல்லது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், இந்த உணவு முறையில் கட்டுப்பாடுக்கு வந்துருங்க. திரவ உணவு எடுத்துங்க. இரவு நேர வேலை உள்ளவர்கள் திரவ உணவு மீன்ஸ் ஜூஸ் ஐட்டம், அந்த மாதிரி அது கஞ்சிச்சோறு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இன்றைய இளைஞர்களுக்கு, அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஆண்மை குறைபாடு பெண்மை குறைபாடு வருகிறது இல்லையா? இதிலிருந்து எப்படி அவங்க விடுபடணும் சார்? இப்போது வந்து ஆண்மை குறைபாடு பெண்மை குறைபாடு வர்றவங்க வெறுமனே வந்து மருத்துவர்களை மட்டுமே குறை சொல்லி பயனில்லை. ஏன்னா அவங்க மருந்து கொடுப்பான். மருத்துவம் வந்து மருந்து கொடுக்க தான் இருக்கான். அந்த மருந்து வேலை செய்யணும்ல. உங்களுடைய விருந்து என்னங்கிறது தான் பார்க்கணும். உங்களுடைய விருந்து உணவு. இந்த உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா எந்த மருந்துமே பயனளிக்காது. இந்த ஆண்மை குறைபாடுக்கும் பெண்மை குறைபாடுக்கும் உணவு தான் காரணமா? உணவு மட்டும் இல்லை, மனநலமும் காரணம். மன உளைச்சல் காரணம். எல்லா நோய்களுக்குமே மனமும் ஒரு காரணம். அதாவது உணவு மட்டுமே காரணம் சொல்ல முடியாது. ஆனால் உணவும் மனதை கெடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, காரம் அதிகமாக தின்னா அவனுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகும். உப்பு காரம் அதிகமாயிட்டாலே அவனுக்கு ப்ரெஷர் நோயாளிக்கு பாருங்கள், உப்பை கூட்டினா என்ன ஆகும், ப்ரெஷர் அதிகமாகும். அப்போ வந்து உப்பு காரம் புளியை வந்து குறைக்கணும்னு சொல்கிறான். அப்போ தெம்பு கிடைக்கணுமே உடம்புல அப்படின்னா அதுதான் சொல்கிறது. எல்லாமே கிடைக்கும். ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா, நீண்ட நேரம் மென்று எந்த உணவையும் மென்று சாப்பிடணும். இப்போ அது மட்டும் இல்லை, கவனம் வச்சு சாப்பிடணும் சாப்பாட்டில். அதுக்கான வாய்ப்பை இன்றைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு இருக்க இளைஞர் மட்டும் இல்லை, இன்றைக்கி வயதானவங்க கூட சொல்கிறேன், எல்லாமே டிவியை பார்த்துக்கிட்டு இங்கே வாயில் போயிட்டுருக்கு, எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபோனை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன சாப்பிட்றன்னு கூட தெரியாமல் சாப்பிட்றாங்க. இப்படிப்பட்ட நிலைப்பாடு இங்கே உருவாயிருச்சு. அப்போ கலாச்சாரம் மாறிடுச்சா? சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சாப்பிடும் போது முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிடணும். ஆமாம், ஒரு செயல் ஒன்றும் இல்லை. பரிசு எழுத போகிறீங்க, அதில் கவனம் வச்சு எழுதுனா மார்க் எப்படி வாங்குவீங்க? என்ன எழுதணும்னு தெரியாமல் எழுதி வச்சுருந்தீங்க என்ன ஆகும்? வேடிக்கை பார்த்து சாப்பிடக்கூடாது. இல்லை, நீங்கள் ரியலாக ஒரு விஷயத்துக்கு வந்துடுவோம். என்ன எழுதுகிறோம் என்று தெரியாமல் ஒரு விஷயம் ஒரு பதிலை நீங்கள் எழுதி வச்சுட்டு போனீங்கன்னா எப்படி மார்க் விடும் உங்களுக்கு? இதே தான் உடம்பும் செய்யும். உடம்பு வந்து கோளாறு பண்ணுது. ஏன் பண்ணுன்னா நீங்கள் செஞ்ச வேலை. நீங்கள் அதில் கவனம், நீங்கள் என்ன அனுப்புறீங்கன்னுங்கிற எண்ணமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வாட்டில் உள்ளே தள்ளிட்டு அப்படியே இங்கே பார்த்துக்கிட்டே உள்ளே தள்ளிடுறீங்க, உள்ளே தள்ளிட்டு போயிடுறீங்க. அதன் பிறகு அங்கே என்ன நடக்கும்? உள்ளே போயிட்டு உடல்லாம் பாதிக்கப்படுது. அல்ல, என்ன மனம் எவ்வளியோ செயல் எவ்வளி. இதுதான் தாத்பரியம். உங்களுடைய உடலியல் தத்துவமே இதுதான். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சி பரிபூர்ணமாக அதையே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த செயல் கைகூடும்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய காப்பியங்களும் சரி, நம்முடைய வரலாறு, அதாவது தமிழன் எழுதின சங்ககால நூல்கள்லாம் எதை சொல்லுது? மனம் என்ன நினைக்கிறதோ செயலை, அதாவது மனம் ஆழமாக நீங்கள் நம்பிட்டீங்கன்னா, ஆழமாக நினச்சிங்கன்னா மனதுக்கு ஒரு ஆற்றல் சக்தி அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருன்னு சொல்கிறான்ல. அதுக்கு என்ன, அதுதான் விஷயம். இப்போ எல்லாருமே நாம் வந்து மனசை சாப்பாட்டை கூட பாருங்கள், அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் சாப்பிட போகிறீங்க. இந்த 10 நிமிட சாப்பாட்டில் உங்கள் கவனம் சிதறுகிறது. கவனம் சிதறிவிட்டால் பதற காரியம் சிதறித்தான் போகும். அப்போ உங்களுக்கு ஆரோக்கியமான உணவே இருந்தாலும் ஆரோக்கியம் எப்படி உள்ளே கிடைக்கும் உங்களுக்கு? அப்போ வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் சொல்லிட்டேன்னா. இப்போ நீங்கள் உணவு எடுத்து வாயில் வச்சுட்டு ஏதோ ஒரு நினைப்பில் இருப்பீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுடைய மனசுக்கும் உடம்புக்கும் கனெக்ஷன் வந்து 1000% இருக்குது. அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும். அதாவது என்னன்னு கேட்டால், எல்லாத்துக்குமே இப்போ இந்த தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே அது இருக்கும். திடீர்னு ஒரு பயப்படுறத்தக்க ஒரு செயல் நடக்குது. இப்படி பார்த்தோன்னே சில பேர்த்துக்கு யூரின் பாஸ் ஆயிரும், சில பேர்த்துக்கு திகில் உண்டு, பிரிவுறுத்து போயிடும், சில பேர்த்துக்கு ஒரு மாதிரியா ஆன்னு மாதிரி பதட்டம் ஆயிரும்.
இது சும்மா பார்த்ததுக்கே ஒரு பாம்பை பார்க்குறேன், பள்ளியை பார்க்குறேன், இல்லை 4 பேர் கத்தி எடுத்துகிட்டு முன்னால் வந்து நின்றுறான், ஏதோ சம்பவம் நடக்குது. அப்போ பார்த்த மாத்திரத்திலேயே மனம் பதனே உடம்புல நிறைய மாற்றங்கள் உண்டாகுதா? அதுதான் அதே போல தான் உங்களுடைய எண்ணம் எவ்வளியோ, எண்ணம் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு உள்ள அமிலங்கள் சுரந்து அதற்கான பணிகளை செய்யும். அப்போ இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு பதட்டமும் இது வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இரத்த ஓட்டத்தில் மாறுபாடு ஏற்பட்டுரும். இரத்த ஓட்ட மாறுபாடு வந்துட்டாலே மொத்த ஓட்டமும் மாறுபடும். அப்போ அங்கே தான் விஷயம் இருக்குது. அப்போ உங்களுக்கு ப்ரெஷர் நோயாளிக்கு என்ன ஆகும், கிட்னி, அதாவது எந்தெந்த அவயங்கள் பழுதாக இருக்கோ அதெல்லாம் பழுதாக மீண்டும் மாறும். அப்போ உடம்புல நோய் வந்துடும். ஒன்றும் இல்லை, அவனுக்கு ரொம்ப கவலையாக அதாயா நோய் வாய்ப்பட்டான், ரொம்ப ஆளுக்கு சாதாரணமாக சொல்லுவான். இது பேஸ், இதுதான் உண்மையும் கூட. ஆக நம்முடைய மனநிலை, அதுக்கு தான் அந்த காலத்தில் சொன்னால் மனம் ஆரோக்கியமாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக. ஆமாம், பேசிக்காக சொல்லி வர்றேன், இதுதான் உண்மை. அப்போ மன ஆரோக்கியமாக இருக்குன்னா நல்ல கல்வி வேணும். நல்ல கல்வி எங்கே போய் தர்றது? இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இல்லை, நம்ம வந்து ஆண்மை குறைபாடு எப்படி ஏற்படுகிறது, அதுக்கான தீர்வு, அதுக்கான சிறந்த மருத்துவம் என்ன? ஏன்னா இன்னைக்கு ஆண்மை குறைபாட்டால் குழந்தையின்மை இல்லா நிறைய தம்பதிகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன தீர்வு சார்? குழந்தை இல்லாத தம்பதிகள் ஆண்மை குறைபாடு வர்றது இதுதான் சொன்னேன். அடிப்படை காரணம் இதெல்லாம் சொல்லிட்டோம். இந்த அடிப்படை காரணம்லாம் சரியாகிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் மருத்துவம், அருமையான மருத்துவம் இருக்குது நம்மகிட்ட. மனசை சரி பண்ணணும், பைத்தியத்தை தெளிய வைக்க மருந்து இருக்குது. அது என்ன செய்யும்? அப்போ மனசை சரி பண்ணுன்னு அர்த்தம். சிறுமூளைக்கு இரத்த ஓட்டத்தை சிறப்பாக கொண்டு போய் சேர்க்குதுன்னு அர்த்தம். அப்போ சிறுமூளைக்கு ஓடுற இரத்த ஓட்டத்தை கூட சரிவர சேர்க்கறதுக்கு பச்சை நம்ம வச்சுருக்கோம். அப்போ இங்கே வந்து உங்களுக்கு மனசும் மூளையும் ரொம்ப குளிமையாக செயல்பட ஆரம்பிச்சிட்டா சந்தோஷம் உள்ள பொங்கும். சந்தோஷம் பொங்கிறது வந்து அதுக்கு சம்மந்தப்படுறது வயிறும் கூட. அப்போ குடலும் சிறப்படையணும், அப்போ குடல்துவமும் சிறப்படையணும். இந்த 3க்குமே சேர்ந்து மருந்து பச்சளையை நம்ம கொடுக்கணும். அப்போ 3க்கும் சேர்ந்த பச்சளை அற்புதமான பச்சளை, அதுதான் ஆண்மை மருந்து நம்ம சொல்கிறது. இப்போ பல மருத்துவர்கள் வந்து பல்வேறு விதமாக சொன்னால் நம்ம யதார்த்தமான நிலைமையை சொல்கிறோம். அதாவது அதுக்கு ஒரு பில்டப் பண்ணலை. நம்ம என்ன சொல்ல வரோம், அதாவது உங்களுடைய 3 விஷயம் என்ன, குடல், நான் வந்து இதுக்கே போல விந்து பைக்கே போல, குடல், மனம், மூளை, இந்த 3 விஷயங்களை ஸ்திரப்படுத்தக்கூடிய மருந்தை கொடுத்து விட்டாலே, விருந்தாக கொடுத்து விட்டாலே ஆண் பெண் இருபாலருக்குமே அவங்களுக்கு தேவையான சக்தி ஓட்டம் உடம்புல அதிகரிச்சிடும். அது என்ன மருந்து சார்? பச்சளை மருந்து, சித்த மருத்துவம். சித்த மருத்துவம் அதாவது உலகத்திலேயே வந்து கல் தோண்டி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்தகுடி தமிழன் என்ன சொல்கிறான்னா, அவன் சொன்ன விஷயம்தான் இன்றைக்கும் சொல்கிறேன். இந்த 18 சித்தர்கள் சொல்லாத விஷயம் உலகத்தில் யாரும் சொல்ல போகிறதில்ல, அவங்க தான் சொல்கிறாங்க. அந்த 18 சித்தர்களுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியே சொல்கிறாங்க. அதாவது பல்வேறு வகையான மருந்துகள் இருக்குது. உடல் கூற நம்ம ஆய்வு செஞ்சு நாடி பிடிச்சி அவர்களுக்கு மருந்து கொடுக்கலாம். அதே மாதிரி வயதுக்கேற்ப மருந்து கொடுக்கலாம். அவங்களுடைய தன்மைகள் என்ன, வேறு நோய் ஏதாவது தொற்று நோய் இருந்தாலும், அதாவது வேறு தொற்றுக்கள் இருந்தாலும் அதன் மூலமாகவும் ஆண்மை கெட்டுப்போகும். இப்படிலாம் இருக்கு. அது குடல், மனசு, மூளை, இது 3 வந்து தெளிவா ஆரோக்கியமா இருந்தாதான் மொத்த உறுப்புகளும் ஆரோக்கியமா இருக்கும். அந்த ஆண்மை குறைபாடு ஏற்படாது. ஆமா, அந்த குழந்தையின்மை பிரச்சனை வராது. அதுக்கு வந்து இவங்க நினைக்கிற மாதிரி அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கை வலிச்சா அந்த இடத்துல மட்டும் பார்க்கறது, கால் வலிச்சா அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தலைவன் இருக்கான். தலைவனை நாம் சரி செய்து விட்டால் தொண்டர்கள் சரியாகிறார். தலைவன் சொல்றபடி தொண்டர்கள் கேட்பாங்க. அதான உண்மை. உடம்புல தலைவன்னா அந்த 3மா? மூளை, மனசு, குடல். ஆமாமா, 1000%. குடல் சுத்தமான குடல் தான் தலைவனே. என்ன சொல்ல போனா மூளைக்கு கூட அப்புறம் குடல் சுத்தமாயிட்டா ஒன்றும் வேண்டாம், வயிற்றுல ஒரு குத்தி பாருங்க என்ன ஆகும், ஜென்மமே போன மாதிரி இருக்கும். ஆக குடல் வலுவாக இருந்தாலே குடல் தான் ரொம்ப முக்கியம். குடல் சுத்தமாக இருந்தால் உடல் சுத்தமாக இருக்கும், அதான் விஷயம். அதே மாதிரி நாக்கு சுத்தமாக இருந்தால் வாக்கு சுத்தமாக வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆக இந்த மருத்துவத்தை பற்றி நம்ம முக்கியமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஆண்மை மருத்துவம். அந்த ஆண்மை கோளாறு அற்று போகணும் அப்படின்னு சொன்னால் எளிய மருத்துவம் அற்புதமாக இருக்குது. என்னென்னா முக்கியமாக அவங்க வந்து போதை வஸ்து அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவர்கள் போதை உட்கொள்ளக்கூடாது கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா சித்த மருத்துவத்தில் எல்லா மருந்துகளுக்குமே சித்தம் நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து ஏமாற்று வேலை. நிறைய பேர் எதை சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. உண்மையை சொல்கிறேன், அது தலைவலியாக இருந்தால் கூட சத்தான். சித்த மருத்துவம் என்றால் பத்தியம் இருந்தால் சத்தியமாக உங்களுடைய நோய் தீரும், இது உண்மை. அப்போ இதுக்கு வந்து பத்தியம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இந்த மருந்து நம்ம வந்து ஆண்மை மருந்து நம்ம தரோம் இல்லையா, இதில் வந்து முக்கியமான ஒரு மருந்து இருக்குது. என்ன மருந்து அப்படின்னா வஜ்ரப்பொடினே இருக்குது.
இந்த வஜ்ரப்பொடியை வந்து இந்திர நீலம் கலந்த வஜ்ரப்பொடி, இந்திர நீலம்னு ஒன்று தயாரிக்கலாம். அப்போ இந்திர நீலம் கலந்த வஜ்ரப்பொடி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை காட்டு யானை பலத்தை அது கொடுத்துரும். அப்போ மிகப்பெரிய அந்த காட்டு யானை பலத்தை கொடுக்கக்கூடிய வஜ்ரப்பொடியை வந்து நீங்கள் தயார் பண்ணி கொடுக்குறீங்க, அது பத்தாதா போதும்ட்டு அதோடு வாங்கிட்டு போய் அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோட்ரு விஸ்கி பீரி பிராண்டிலாம் அடித்தா அதுக்கு சித்த வைத்தியம் இடம் கொடுக்காது. ஏன்னு கேட்டால் அங்கே ப்ரெஷர் ஏற்படும், அது ஒத்துக்காது. அது மட்டும் இல்லை, இது வஜ்ரப்பொடி வந்து ஆண்மைக்கு சிறந்தது. வஜ்ரப்பொடியும் இந்திர நீலம் கலந்த வஜ்ரப்பொடி வந்து ஆண்மையை அதிகரிக்கும். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மருந்துகள் கொடுப்பாங்க. ஏன்னா சித்த அவங்க அனுபவம் அது தவறு இல்லை. என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா, சித்த மருத்துவத்துல சிறந்த அற்புதமான வஜ்ரப்பொடி, வஜ்ரப்பொடி பிளஸ் இந்திர நீலம். இந்திர நீலம் சொல்றது, இந்திர நிறம், இந்திர நீலம், இந்திர நீலம். ஆமா, ரெண்டு கலந்த மருந்தா இல்ல தனித்தனி மருந்தா? அதாவது ஒண்ணு இல்ல, மயில் வந்து தோகை விரிக்கும், மானவில்ல பார்த்துட்டா மேல இந்திரவில்னு அதுக்கு சொல்லுவாங்க. இங்க அது நிறைய பேசலாம், நம்ம பேசலாம். அப்ப சந்தோஷம் கிளர்ச்சி ஏற்பட்டு தெளிவா சொல்லுங்க நேயர்களுக்கு. அதாவது 2 மருந்து. ஆமா, அதாவது இந்திர நீலம் ஒரு மருந்து, வஜ்ரம் இந்த 2 மருந்து கிடையாது. தேவைப்படும் பொழுது ரொம்ப ஆண்மை குறைபாட்டில் இருக்கவனுக்கு இந்திர நீலம் கலந்து கொடுக்கணும். ஓரளவுக்கு உனக்கு பிரச்சனையா அப்படின்னா வஜ்ரப்பொடியே போதும், வஜ்ரப்பொடியே போறோம். இதை கொடுத்தனால அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆண்மை இழந்தவங்களுக்கும் வேலை செய்யாது. எவ்வளவு நாள் தொடர்ந்து 80 வயதை கடந்துட்டா கூட இது வேலை செய்யும். ஆண்மை குறைபாட்டுக்கும் பெண்மை குறைபாட்டுக்கும் சிறந்த மருந்து எது சார் சித்த மருத்துவத்துல? சிறந்த மருந்து இந்திர நீலம் கலந்த வஜ்ரப்பொடி. அப்போ வஜ்ரப்பொடியை பயன்படுத்தினாலே கண்டிப்பாக வாலிப முறுக்கு ஏற்படுங்கிறது தான் சித்தர்களுடைய கூற்று. ஒரு ஆணோ பெண்ணோ இந்த ஆண்மையால் பெண்மையால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் எவ்வளவு நாளைக்கு இந்த மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதாவது ஆண்மைக்கு தரக்கூடிய மருந்து தான் வஜ்ரப்பொடி இந்திர நீலமும். பெண்மைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மன்மதப்பொடின்னு ஒரு பொடி இருக்கு. பெண்களுக்கு மன்மத லேகியம் இருக்கு. இந்த மன்மத லேகியம் ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்குன்னு தனியா இருக்கு. அவர்களுக்கு தனி, இவங்களுக்கு தனி. இந்த மாதிரி தன்மையில கொடுக்கும்போது குழந்தை பேர் இல்லாமல் கர்ப்பப்பை கோளாறு இதையெல்லாம் கூட கட்டிக்கக்கூடிய ஆற்றல். ஏன்னா கர்ப்பப்பை கோளாறுனாலையும் சில கட்டியெல்லாம் வந்துடும், அதனால அவங்களுக்கு பிள்ளை இல்லாமல் போயிடும். இவங்களுக்கு ஆண்மையில விந்து நீர்த்து போகிறதுனாலையும் பிள்ளை இல்லாமல் போயிடும். ஆக விந்து நீர்ப்புத்தன்மை, விந்து முந்துதல் குற்றம், அதே மாதிரி விந்துடைய வேக வளர்ச்சியை வச்சும் பிள்ளை இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு வந்து குழந்தை இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு ஆண்மகன் தன்னுடைய உடலுறவு போது அந்த விந்தாகப்பட்டது அதோடைய வேகத்தில் கம்மியாச்சுன்னு வச்சுங்க, நேராக போய் அதோடைய பெண் உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த சினை முட்டையில் போய் நேராக சேர்றதுக்கு டைம் எடுக்கும். அப்படி சினை முட்டையில் போய் விழக்கூடிய வேகம் சற்று கம்மியாக போச்சு, அதுக்கு தான் வந்து விந்து முந்துதல் குற்றம்னு சொல்கிறது. அது ஆட்டோமேட்டிக்காக வேஸ்ட்டாக போயிடும். ஆக இப்படி இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணுறது தான் வஜ்ரப்பொடி. அப்போ இந்த மருந்துகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக அவங்களுக்கு அதிலிருந்து விடுபட்டுருவாங்க. எவ்வளவு 80 வயது பெரியவங்க கூட, 80 வயசு ஆகிப்போச்சு எனக்கு அப்படிங்கிறது கூட இந்த வஜ்ரப்பொடி வேலை செய்யும். ஒன்று. அதே மாதிரி பெண்களுக்கு எங்களுக்கு வந்து மாதவிடாய் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, 50 வயது மூதாட்டின்னு வச்சுக்கோங்க ஒரு பெண், அவளுக்கு வந்து மாதவிடாய் குற்றம், இன்னும் மாதவிடாய் போயிட்டுருக்கு அப்படின்னா குழந்தை பேர் உண்டாவதற்கான சாத்தியத்தை கூட அந்த மன்மதலையும் கொடுத்துரும். அந்த அளவுக்கு பெண்மையும் ஆண்மையும் கட்டி காக்கக்கூடிய மருந்துகள் நம் சித்தர்கள் சொன்ன மருந்து. உங்ககிட்டயே அந்த மருந்து இருக்கு இல்லைங்க? அது பாரம்பரிய வைத்தியருங்க இருக்குங்கிறது நம்ம கொடுத்துட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் இருக்கீங்க. அதான் எவ்வளவு நாளைக்கு அந்த மருந்து சாப்பிடணும் சார் தொடர்ந்து? அது வந்து உடல் கூற பொறுத்தது. 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் மேற்கொள்ளலாம், அவ்வளோதான். அந்த 1 மாத கணக்கிலேருந்து 3 மாதங்களுக்குள்ளே அவங்களுக்கு அந்த வஜ்ரத்தன்மை ஏற்படும். அந்த 3 மாதம் சாப்பிட்டோன்னாக்கா அது அவங்க கிடைக்க வேண்டிய சத்துலாம் கிடைச்சிடும். கண்டிப்பாக கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். நல்ல உடம்புல வேறு எதுவும் நோய்கள் இருந்தால் கூட சரியாகும். அந்த மருந்தோட விலை எவ்வளோ சார்? எது அந்த மருந்தோட விலை? இல்லை, விலைக்கு அதான் சொன்னேன், வயது, அந்த தன்மைகள், அந்த மாதம், இதெல்லாம் கணக்கில் இருக்குது. ஒருத்தருக்கு வந்து 1 மாதத்துக்கு கொடுத்தா போதும்னு இருப்போம், 2 மாதத்துக்கு கொடுக்கணும். சில பேர்த்துக்கு வந்து கொடுக்க முடியாத கண்டிஷன் கூட இருந்து வேறு நோய் இருந்திருக்கலாம், அதுக்கு மருந்து கொடுப்போம். அதனால் விலைப்பட்டியலை இப்போ நம்ம சொல்ல முடியாது, அதை மருந்துக்கு கொடுக்கக்கூடிய தன்மையை பொறுத்தது. அதுதான் விஷயம். விலையை வந்து நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய உடற்கூறு என்னங்க தெரியாமல் நான் பாட்டில் மொட்டையை எப்படி சொல்ல முடியும்? அது ஒன்றும் பெரிய விலையாக இருக்காது. நம்முடைய மருந்துக்கு நாங்கள் வந்து இதை ஒரு தொண்டாகவே செய்கிறோம். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விலையெல்லாம் ஒன்றும் இருக்காது. அந்த மருத்துவத்துக்கு என்ன செலவோ அதுக்கான செலவு தான் அங்கே இருக்குது.
மக்கள் எப்படி சார் நம்பி அந்த மருந்தை வாங்கணும்? அது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமாம். நீங்க சொல்றீங்க அந்த ஆமா. மருந்து பேர்லாம் சொன்னீங்க. அதை எப்படி மக்கள் நம்பி எல்லா டாக்டரும் உங்களை போல உண்மையா இருப்பாங்களா? அது சரி, ஒரு இப்போ கேள்வியா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ம். வாழ்க்கை நம்பிக்கை தான். இப்போ வந்து மற்ற மருந்துகள் எல்லாமே 1000% இப்போ மருந்துகள் எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஏன் எல்லாருமே செத்து போகிறாங்க? இப்போ வேறு மருந்துகள் சாப்பிட்றாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஆரோக்கியமே இல்லாமல் இருக்காங்க. எப்படி அது? அதை ஒன்றும் கேட்கவே மாட்டீங்களே. இப்போ சித்த வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்குற கேள்வி ரைட்டு, எப்படி நம்புறது அப்படின்னு. அந்த மற்ற மருந்துகளும் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த நம்பிக்கையின் பேரில் இருந்து எந்த பலனுமே இல்லாமல் வர்றவங்களும் இருக்காங்க நிறையா. இதில் வந்து நம்பிக்கை என்பதெல்லாம் வேறு, செயல்பாட்டில் தான் தெரிய வரும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு மருந்து சாப்பிட்றாரு, அதான் சொல்கிறேனே, சித்த வைத்தியம் வந்து பத்தியம் சொல்லணும். எதாக இருந்தாலும் பத்தியம். இப்போ நானே இருக்கேன், இந்த மருந்து கொடுக்குறேன், நான் சொல்லுவேன் இந்த காய்கறிகள் தான் சாப்பிட்ணும், இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அதை கொடுப்போம். அந்த மாதிரி பத்தியம் இருந்தால் அது நடக்கும். பத்தியம் இல்லைன்னா அது வேலை செய்யாது. சித்த மருந்து வேலை செய்யாது. அந்த பத்தியம் என்பது அந்த மருந்து சாப்பிடக்கூடிய நேரத்துல மட்டும் ஆமாம், பத்தியமா? மருந்து சாப்பிடக்கூடிய கால அளவு வரைக்கும் அவர்கள் கண்டிப்பாக பத்தியமாக இருக்கணும். என்ன சொல்கிறோமோ அதன்படியாக நடக்கணும். அதுதான் சித்த வைத்தியத்தில் ஒரு பெரிய விஷயமே. என்னென்னா மற்ற மருத்துவத்தில் அது இருக்காது. சித்த வைத்தியத்தில் மட்டுமே சாப்பிடும் முறை சொல்லியே அந்த சாப்பிடும் முறையை பின்பற்றியே ஆகணும். இல்லைன்னு சொன்னால் மருந்து வேலை செய்யாது என்பது சத்தியமான உண்மை. அது நான் கொடுத்தாலும் சரி, யார் கொடுத்தாலும் சரி, சித்த வைத்தியம் அப்படி சொல்லலைனாலும் தப்பு தான். அது மற்ற வைத்தியர்கள் சொல்லலைனாலும் தவறு தான். சித்த வைத்தியம் என்பது பத்தியம் இருந்தே தீரணும். பத்தியம் இல்லாத மருந்தே கிடையாது. இப்போ வந்து அலோபதி மருத்துவத்துல ஒரு ஆண்மை குறைபாடு, பெண்மை குறைபாடு, இல்ல குழந்தையின்மைன்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போனா அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி தான் மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. இப்போ சித்த மருத்துவத்துல எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? ஒரு நோயாளி வந்து உங்ககிட்ட சொல்றாங்க எனக்கு ஆண்மை குறைபாடு, பொதுவாக வந்து குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க, நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க? இது இன்னைக்கெல்லாம் எப்படின்னு கேட்டால், என்னுடைய அனுபவத்துக்கு நான் டெஸ்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ என்ன நிறைய பேர் வயதை கேட்டுக்குவேன், அவங்களுடைய சுச்சுவேஷன் வயது, இதை பார்த்துட்டே செஞ்சுருவோம். சில பேர் பக்க அருகாமையில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேராக வந்தாங்கன்னா நாடி பிடிக்கும். அதிகாலையில் நாடி பிடிச்சி நம்ம பார்ப்போம். இது வந்து ரொம்ப அரிது இன்றைக்கு நாட்டில். ஏன்னா அவங்க வேகமாக பணியாற்றிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து என்னை சந்திக்க முடியாது. சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்க வந்து நாடி பார்த்துக்கலாம். நாடி பார்க்குற முறை இருக்குது. காலையில் சாப்பிடாம வந்து நாடி பார்க்கணும். நாடி பார்க்குறதா இருந்தால் அது தேவையில்லை இந்த விஷயத்துக்கு. ஏன்னா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. வயதை சொல்லிடணும், உங்களுடைய விஷயம் என்னன்னு சொல்லிட்டாலே அதற்கான மருந்து நம்ம அனுப்பிச்சி வச்சுருவோம். அதுதான் விஷயம். இதான் விஷயம். பார்க்கறதுனால அவங்க நாடி பார்த்துக்கலாம். நாடி பார்த்தும் நீங்க மருந்து கொடுப்பீங்க. கண்டிப்பா. அந்த வயது உடலை பார்த்து மருந்து கொடுப்பீங்க. ஆமா. உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நல்லது, அற்புதமானது.